السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. حسبي الله العظيم. இஸ்லாமிய சூரத்து ஆல இம்ரானினுடைய 14 மற்றும் 15வது வசனத்தொடரில் 14வது வசனத்தினுடைய விளக்கத்தை நான் பார்த்துக் கொண்டு இருந்தோம். இந்த 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய யதார்த்தமான ஈர்ப்பும் யதார்த்தமான மோகமும் கவர்ச்சியும் எதன் பக்கம் இருக்கும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது பெண்ணை குறித்து தான். ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணினுடைய விஷயத்தில் யதார்த்தத்திலேயே அதிகமாக ஈர்ப்பு இருக்கும், ஒரு பெண்ணை பொறுத்தளவில் ஆணினுடைய விஷயத்தில் ஈர்ப்பு இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு தனக்கு வாரிசுகள் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் அதிகமாக ஈர்ப்பு இருக்கும். ஏனென்று சொன்னால் அவனுக்கு அடுத்தபடியாக அவன் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை, அங்கேயும் செல்வம் தான், அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை அனுபவிக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சு ஒரு 10 கார் வச்சிருக்காரு, ஒரே நேரத்தில் 10 கார்லேயும் போக முடியுமா? போக முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு காரில் தான் போக முடியும். 10 வீடு வச்சிருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். ஒரு வீட்டில் 10 ரூம் இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு ரூமில் தான் தங்க முடியும். அப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும்? அதை அனுபவிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் அதை அனுபவிக்க முடியும். அதற்கு பின்னால் அவன் சம்பாதித்த சம்பாதிப்பிற்கும் அவனுடைய செல்வத்திற்கும் எந்த விதமான வாரிசுகளும் இல்லை என்ற பட்சத்தில் அவன் அந்த சம்பாதிப்புகளுக்கு மதிப்பற்றவனாக போய்விடுகிறான். அப்போ அந்த சம்பாத்தியத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு, அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதற்கு அவன் ஒரு வாரிசை தேடுகிறான். இதையெல்லாம் தாண்டி யதார்த்தத்தில் ஒரு மனிதன் பிள்ளை செல்வங்களை பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். காரணம் என்ன? தனக்கு பின்னால் இந்த உலகத்தில் செல்வம் இல்லாவிட்டாலும் ஒரு மனிதன் பிள்ளை செல்வத்தை பிரியப்படுகின்றான். முதலில் சொன்னது செல்வம் இருக்கு, அதை அனுபவிப்பதற்காக குழந்தை செல்வத்தை ஆசைப்படக்கூடியவன். ஒருத்தட்ட செல்வமே இல்லை, ஒருத்தட்ட எந்த விதமான பொருளாதார சேமமும் இல்லை, அவருக்கு பிள்ளை ஆசை இருக்காது என்று கேட்டால் அவருக்கும் இருக்கும். காரணம் என்ன? யதார்த்தத்திலேயே மனிதன் தனக்கு பின்னால் தன்னுடைய வாரிசு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகையில் அதன் பக்கமும் மனிதன் யதார்த்தத்திலேயே ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின ஸஹபி வல் ஃபில்லா, தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய குவியல்களை மனிதன் யதார்த்தத்தில் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது தங்கத்தையும் வெள்ளியையும் அளவுக்கு அதிகமாக சேர்ப்பது. ஏன் அளவுக்கு அதிகமாக என்ற வார்த்தையை நாம் சொல்லி காட்டுகின்றோம் என்று சொன்னால், இந்த சேமிப்பது என்ற ஒரு அர்த்தத்தை குறிப்பதற்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை கனாத்தீர். இந்த கனாத்தீர் என்ற வார்த்தை பன்மை. இந்த கனாத்தீர் என்ற வார்த்தையினுடைய ஒருமை என்ன தெரியுமா? கந்தரா என்று அரபியிலே சொல்வார்கள். இந்த கந்தார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ அதிகமான அளவிற்கு சேமித்து வைப்பது தான் இந்த கந்தார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம். கந்தார் என்று சொன்னாலே அளவுக்கு அதிகமாக சேமிப்பது. அப்போ கனாத்தீர், அந்த கந்தாரையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மையாக பயன்படுத்துகின்றார் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட அளவுக்கு அதிகமானதாக இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைக்கு மொழிபெயர்க்கையில் குவியல் என்று அர்த்தம் வைப்பார்கள்.
தங்கத்தினுடைய குவியல், வெள்ளியினுடைய குவியல் என்று அர்த்தம் வைப்பார்கள். இந்த கன்தார் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த கன்தார் என்ற வார்த்தைக்கென்று இவ்வளவு இருந்தால் கன்தார் என்று ஒரு வரம்பு இருக்க வேண்டும். அந்த கன்தார் என்று சொன்னால் எவ்வளவு இருந்தால் அது கன்தார் என்று சொல்லுகையில் அறிஞர்கள் அவர்களுடைய வரலாற்று பக்கங்களில் இருந்து அவர்கள் பதிவு செய்யும் பொழுது சில அறிஞர்கள் சொல்லி காட்டும் பொழுது 1000 தங்க பொற்காசுகள் இருந்தது என்று சொன்னால் அது கன்தாரில் அடங்கும் என்பதாக சில அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையினரான அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா, ஒரு கன்தார் என்று சொன்னால் அது 60,000 பொற்காசுகளை குறிக்கும். எவ்வளவு பொற்காசுகள்? ஒரு கன்தார் என்று சொன்னாலே 60,000 தங்க பொற்காசுகளை அது குறிக்கும். 60,000 பொற்காசுகள் என்று சொன்னால் மதிப்பு என்ன? அப்போ கன்தாரை கனாத்தீர் என்று பன்மையாக அல்லாஹ் பயன்படுத்துகின்றார் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? அளவுக்கு மிஞ்சி அதிகமாக குவித்து வைப்பது. அதை மனிதன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நான் ஏற்கனவே சொன்ன மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு அளவுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும். அதற்கு மேல் சம்பாதித்தவர்கள் எல்லாம் அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் அவர்கள் முழிக்கக்கூடியவர்களாகத்தான் இன்றைய சமுதாயத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஒரு அளவுக்கு மேல் சம்பாதித்தால் அந்த சம்பாத்தியத்திற்கு பதில் சொல்ல வேண்டும், அதை செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது செலவு செய்தோம் என்று சொன்னால் அதை எப்படி சம்பாதித்தீர்கள் என்ற ஒரு கேள்வி எழும். அந்த சம்பாத்தியம் அனுமதிக்கப்பட்ட சம்பாத்தியமா இல்லை என்று உலகத்தினுடைய விஷயத்திலே கேள்வி எழும். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற தயக்கத்தில் அந்த சம்பாத்தியத்தை மறைத்து செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சம்பாத்தியத்தை எங்கு செலவு செய்வது என்றே தெரியாத ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதை எப்படி காப்பாற்றுவது என்ற விஷயத்தில் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இவ்வளவு சம்பாதிச்சாச்சு, இதை எப்படி செலவு செய்வது என்ற விஷயத்தில் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் செலவு செய்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் சேமிக்கின்றான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு யதார்த்தத்தில் அந்த பொருளாதாரத்தின் மீது, தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஈர்ப்பை மனிதனுக்கு அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஜுய்யினலின்னாஸ், மனிதர்களுக்கு யதார்த்தத்தில் ஏற்படும் என்றால் என்ன அர்த்தம்? ஜுய்யின, மனிதனுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் அலங்கரித்து காண்பித்து வைத்திருக்கிறான். ஜுய்யின் என்று சொன்னால் அலங்கரித்து காட்டுதல். ஜைனுல் ஆபுதீன், ஜைன் என்று சொன்னால் அலங்காரம் என்று அர்த்தம். ஜுய்யின் என்று சொன்னால் மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு இயல்பிலேயே இது உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ளத்தில் மனிதர்களுக்கு இயல்பிலேயே அல்லாஹ் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்? தங்கத்தையும் வெள்ளியையும் குவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இறைவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்? ஏன் இந்த ஒரு எண்ணத்தை மனிதனுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும்? சொல்லுங்க பாப்போம். சோதிப்பதற்காக உண்டு. இரண்டாவது, இந்த ஆசை இருந்தால்தான் மனிதன் அவன் அளவுக்கு அதிகமாக அவனுடைய உழைப்பை செலுத்தக்கூடியவனாக இருப்பான். இயற்கை சமநிலையாக இயங்க ஆரம்பிக்கும். இந்த 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 ஒரு ஈர்ப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவன் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பான். அந்த சம்பாத்தியத்தையும் அதன் மூலமாக அவன் அனுபவிக்கக்கூடிய பலன்களையும் பிற மக்கள் பார்க்கும் பொழுது நாமும் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சமுதாயத்தில் ஏற்படும். நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாமும் கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரு சூழல் மனிதனுக்கு ஏற்படும். அந்த சம்பாத்தியத்தை நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நாமும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தப்படும். பல விஷயங்களை இந்த விஷயத்தில் அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகையில், ஒரு மனிதனுக்கு இறைவன் இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்க வேண்டும் என்ற ஒரு யதார்த்த உணர்வை ஏற்படுத்தியதில் அடிப்படையான காரணம் அது அவனுக்கு சோதனையாக இருந்தாலும், அந்த செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் அவன் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பான். அதை இவன் நோக்கி ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் இறைவன் நியமித்து வைத்திருக்கக்கூடிய நீதிகள் எல்லாம் அதன்படி இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படியான இயற்கை சுழற்சி நடக்க வேண்டும் என்று சொன்னாலே மனிதர்களுக்கு இந்த பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும், அதை நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்தால்தான் இது சாத்தியப்படும் என்பதை அறிஞர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பில் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் மனிதனுடைய உள்ளத்தில் யதார்த்தத்திலேயே இந்த எண்ணத்தை, இந்த ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது அது எமக்கு சோதனையாக இருக்கும். இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிப்பது சம்பந்தமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகையில், இந்த காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைப்பது சொன்னதை போன்று சோதனைக்காக, அதே இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் ஒரு சேமித்து வைக்கிறார். அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நாம் அதிகமாக சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறார். அதற்கான காரணம் அவர் இறைவனுடைய பாதையில் நான் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது.
தான் வறுமையினுடைய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தையும் தம்மோடு சேர்த்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கிறது. மார்க்கத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக சேமித்தால் தான் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய மார்க்கத்தை, இந்த நான்கையும் என்னால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு ஆசையில் எண்ணத்தில் ஒருவர் அளவுக்கு அதிகமாக அவர் சேமித்து வைக்கின்றார் என்று சொன்னால் அது மார்க்க ரீதியில் வரவேற்கத்தக்கதுதான் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போ நன்மையான விஷயத்தில் இதை ஒருவர் செய்யும் பொழுது அவருக்கு அது மார்க்கத்தில் குற்றமாக அமையாது. நன்மையை கருதி ஒருவர் செய்கின்றார், அவருடைய உள்ளத்தில் இருப்பதற்கே எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கின்றார். அதற்கு அப்பால் பட்டு தங்கத்தையும் வெள்ளியும் சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தில் பேராசையின் காரணத்தினால், இந்த உலகத்தினுடைய மோகத்தின் காரணத்தினால் ஒரு செய்வாராயின் அது அவருக்கு குற்றமாக அமையும், அது அவருக்கு மிகப்பெரிய சோதனையாக அமையும் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவது வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட விலை உயர்ந்த ஒரு புகழுக்குரிய ஒரு கால்நடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். என்ன கால்நடை, அது எதற்காக குறிப்பிடுகின்றான் என்ற விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் மார்க்கத்தை சரியான முறையில் கற்று அடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. هذا من ذليل من عند الله. أقول قولي هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.